அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பிலே தமிழ் எழுத்துக்களின் வகை மற்றும் தொகையை பார்த்தோம். அதில் மொழியை பற்றி பார்த்தோம், இலக்கணத்தை பற்றி பார்த்தோம், அதில் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம், எழுத்தின் வகைகளை பற்றி பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள், உயிர் மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்தை பற்றி பார்த்தோம். அவற்றில் சென்ற வகுப்பில் உயிர் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம், மெய் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் உயிர் மெய் எழுத்து 216 என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். உயிர் என்றால் என்ன? ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு காற்று தேவை. அதுபோன்று இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அவற்றை உயிர் அல்லது உயிரெழுத்துக்கள் என்று சொல்கின்றோம். மெய் என்றால் என்ன? மெய் என்றால் உடம்பு. இந்த உடம்பு இயங்க வேண்டும் என்றால் உயிர் தேவை. அதுபோல மெய்யெழுத்து ஒலிக்க வேண்டும் என்றால் உயிரெழுத்துக்களின் உதவி இல்லாமல் ஒலிக்காது. அவற்றை நாம் மெய்யெழுத்துக்கள் என்கிறோம். அந்த மெய்யெழுத்துக்கள் இக் முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்று நாம் சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் கூடி பிறக்கும் போது ஒரு உயிர்மெய் எழுத்து பிறக்கிறது. குறிப்பாக மெய் எழுத்து 18 எண்ணிக்கை உடையது, உயிர் எழுத்து 12 எண்ணிக்கை உடையது. அந்த அடிப்படையில் சான்று பார்க்கின்றோம். இக் என்பது ஒரு மெய்யெழுத்து. ஆ என்றால் ஒரு குறில் எழுத்து, குறிப்பாக உயிர் குறில் எழுத்து. இவை இரண்டும் சேரும்போது மேலே சொன்னது போல கூடும் பொழுது அல்லது சேரும் பொழுது இங்கு ஒரு உயிர்மை குறில் எழுத்து பிறக்கின்றது. அவை க. அவை என்ன எழுத்து? க. அப்படி என்ற எழுத்து பிறக்கின்றது. இந்த க என்னும் எழுத்தில் இக் என்னும் மெய்யும் ஆ என்னும் உயிர் எழுத்து எவ்வாறு சேருகின்றன என்பதை பார்க்க போகின்றோம். இந்த க என்ற எழுத்தில் எந்தெந்த எழுத்துக்கள் இருக்கின்றன என்பதை பார்க்க போகின்றோம். இங்கே மேலே சொன்னது போல இந்த க என்ற எழுத்தில் இக் என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற ஒரு உயிர் குறில் எழுத்தும் இணைந்து க என்ற ஒரு உயிர் மெய் குறில் எழுத்து பிறக்கின்றது. இந்த உயிர் மெய் எழுத்து 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். இவை எங்கிருந்து உயிர்மெய் குறில் எழுத்து நெடில் எழுத்து எடுக்கப்படுகிறது என்றால், உயிர் எழுத்துக்கள் 12. அந்த 12இல் 5 குறில் எழுத்துக்கள், மீதமுள்ள எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மீதமுள்ள எழுத்துக்கள் மொத்தம் 7 ஆகும். குறிப்பாக குறுகிய ஓசை உடையதை குறில் எனவும், இன்னொரு அடிப்படையில் சொல்லலாம் ஒலி அளவு, குறைந்த ஒலி அளவு உடையதை குறில் எனவும், அதிக ஒலி பளவு உடையதை நெடில் எனவும் கூறலாம். அந்த நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 7, குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 5. அந்த குறில் எழுத்துக்கள் ஒரு உயிரெழுத்தோடு சேரும் பொழுது அங்கு ஒரு மெய்யெழுத்தையும் சேர்த்து ஒரு உயிர்மை எழுத்து பிறக்கின்றது. அதை இப்பொழுது நாம் காண்போம். குறில் எழுத்து 5 அவற்றை எப்படி உச்சரிக்கிறோம் என்பதை பார்த்துவிட்டு
அது எப்படி ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்தோடு எப்படி சேர்ந்து ஒரு உயிர்மெய் எழுத்து உருவாகிறது என்பதை பார்க்க போகின்றோம். அ இ உ ஏ ஓ, அ இ உ ஏ ஓ அப்படி என்று அதை நாம் உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் அது குறைந்த ஓசை உடைய எழுத்துக்கள். அந்த குறைந்த ஓசை உடைய எழுத்துக்கள் மெய்யெழுத்தோடு சேரும் பொழுது அங்கு ஒரு உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் பிறக்கின்றன. எப்படி என்பதை பார்க்க போகின்றோம். இக் என்பது ஒரு மெய்யெழுத்து. மெய்யெழுத்து குறிப்பாக தலையில் புள்ளி பெற்றே வரும். அந்த அடிப்படையில் மெய்யெழுத்தோடு ஒரு உயிரெழுத்து சேரும் பொழுது, உயிரெழுத்து அ சேரும் பொழுது ஒரு உயிர்மெய் எழுத்து க பிறக்கின்றது. அந்த உயிர்மெய் குறில் எழுத்து என்று நாம் அதை அழைக்கின்றோம். அடுத்ததாக இக் கூட்டல் இ. இக் என்பது மெய்யெழுத்து, இ என்பது ஒரு உயிர் குறில் எழுத்து. இவை இரண்டும் சேரும் பொழுது அங்கு ஒரு உயிர் மெய் குறில் எழுத்தாகிய கி பிறக்கின்றது. அடுத்ததாக மெய்யெழுத்தோடு ஒரு உயிர் குறில் எழுத்து சேர்ந்து கு என்ற எழுத்து எப்படி பிறக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இக் கூட்டல் உ. இக் என்பது ஒரு மெய்யெழுத்து, உ என்பது ஒரு உயிர் குறில் எழுத்து. இவை இரண்டும் இணையும் பொழுது ஒரு உயிர்மெய் குறில் கு என்ற எழுத்து பிறக்கின்றது. அடுத்தபடியாக இக் என்பது ஒரு மெய்யெழுத்து கூட்டல் ஏ என்பது ஒரு உயிர் குறில் எழுத்து. அந்த உயிர் குறில் எழுத்தோடு மெய்யெழுத்து சேரும் பொழுது ஒரு உயிர்மெய் எழுத்து பிறக்கின்றது. அவற்றை இப்பொழுது தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இக் கூட்டல் ஏ கே என்ற எழுத்து பிறக்கின்றது. அந்த கே என்பது உயிர்மெய் குறில் எழுத்து என்று நாம் சொல்கின்றோம். அடுத்தபடியாக இக் கூட்டல் ஓ. இக் என்பது மெய்யெழுத்து, ஓ என்பது குறில் எழுத்து. இப்போ மெய்யெழுத்தோடு ஒரு குறில் எழுத்து சேரும் பொழுது அங்கு என்ன எழுத்து பிறக்கின்றது? ஒரு உயிர்மெய் குறில் எழுத்து கோ பிறக்கிறது. 18 மெய்யெழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரை உள்ள 18 மெய்யெழுத்துக்களோடு 5 உயிர் குறில் எழுத்துக்கள் சேரும் பொழுது 90 உயிர் மெய் குறில் எழுத்துக்கள் பிறக்கின்றன என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் இதிலும் பார்த்தீங்கன்னா மெய் 18 எழுத்துக்களும் உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 சேரும். எப்படி சேருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இக் கூட்டல் ஆ. அந்த எழுத்து எப்படி ஒரு உயிர்மெய் நெடிலாக மாறுகிறது என்றால், ஒரு மெய்யெழுத்தோடு ஒரு உயிர்மெய் நெடில் எழுத்து சேரும் பொழுது கா என்ற ஒரு உயிர்மெய் நெடில் எழுத்து பிறக்கின்றது. அடுத்தபடியாக இக் கூட்டல் ஈ. அந்த இக் என்பது ஒரு மெய்யெழுத்து, ஈ என்பது ஒரு உயிர் நெடில் எழுத்து. இவை இரண்டும் சேரும் பொழுது கீ என்கிற ஒரு உயிர்மெய் நெடில் எழுத்து பிறக்கின்றது. அடுத்ததாக இக் கூட்டல் ஊ. இக் என்பது மெய்யெழுத்து, ஊ என்பது ஒரு உயிர் மெய் நெடில் எழுத்து. அந்த மெய்யெழுத்தோடு ஒரு நெடில் எழுத்து சேரும் பொழுது ஒரு உயிர்மெய் நெடில் எழுத்து பிறக்கின்றது, கூ என்ற எழுத்து பிறக்கின்றது. அடுத்ததாக இக் கூட்டல் ஏ. இக் என்பது ஒரு மெய்யெழுத்து, ஏ என்பது ஒரு உயிர் நெடில் எழுத்து. இவை இரண்டும் சேரும் பொழுது உயிர்மெய் நெடில் எழுத்து பிறக்கின்றது, கே என்ற எழுத்து பிறக்கின்றது. அடுத்ததாக இக் கூட்டல் ஐ கை. இக் என்பது மெய்யெழுத்து, ஐ என்பது ஒரு உயிர் நெடில் எழுத்து. இவை இரண்டும் சேரும் பொழுது உயிர்மெய் நெடில் எழுத்து கை என்ற எழுத்து பிறக்கின்றது. இக்கு கூட்டல் ஓ.
இக்கு என்பது மெய்யெழுத்து, ஓ என்பது நெடில் எழுத்து. இவை இரண்டும் சேரும் பொழுது கோ என்ற எழுத்து பிறக்கின்றது. கோ என்று சொல்வது ஓரெழுத்து ஒரு மொழியில் அரசனை குறிக்கின்றது. அடுத்தபடியாக இக்கு கூட்டல் ஔ. இக்கு என்பது மெய்யெழுத்து, ஔ என்பது ஒரு உயிர் குறில் எழுத்து. இவை இரண்டும் சேரும் பொழுது கௌ என்ற எழுத்து பிறக்கின்றது. இப்பொழுது 18 மெய்யெழுத்துக்கள் எவை என்றால் இக் முதல் இன் வரை உள்ள 18 மெய்யெழுத்துக்களும் 7 நெடில் எழுத்துக்கள் என்னவென்றால் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ என்று 7 நெடில் எழுத்துக்களோடு 18 மெய்யெழுத்துக்கள் சேரும் பொழுது 126 உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் பிறக்கின்றன என்பதை பார்த்தோம். அடுத்தபடியாக ஆயுத எழுத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ஆயுத எழுத்து எண்ணிக்கை 1 அக் என்று நாம் சொல்கின்றோம். ஆயுத எழுத்து எண்ணிக்கை 1. அவற்றை நாம் என்ன சொல்கின்றோம்? அக் என்று நாம் உச்சரிக்கின்றோம். இந்த ஆயுத எழுத்து என்பது தமிழ் கற்றலுக்கு, குறிப்பாக தமிழை நாம் கற்பதற்கு ஒரு முதன்மை குறியீடு இந்த ஆயுத எழுத்து அக் ஆகும். அந்த அடிப்படையில் இது ஆயுத எழுத்து எந்த வடிவில் இருக்கிறது என்றால் 3 புள்ளி வடிவமாக இருக்கும். இதற்கு இசையின் அடிப்படையில் அக்கேனம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு பெயர் தனிநிலை, மற்றொரு பெயர் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி என்று சொல்லப்படுகின்றது. தனக்கு முன்னர் ஒரு குறிலையும் தனக்கு பின்னர் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆ என்பது ஒரு குறில் எழுத்து. இதற்கு இடையில் அக்கு என்ற எழுத்து இருக்கின்றது. இவை இரண்டுக்கும் இடையில் தெரிகிற மாதிரி எழுத ஆ என்பது ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு தனக்கு முன்னர் ஒரு குறில். இந்த அக்குக்கும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து பெற்று வருகின்றது. அப்ப இவை இந்த அக்கு என்ற எழுத்து ஒரு மொழிக்கும் நடுவில் வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்கும் நடுவில் வரும் இந்த அக்கு என்ற இந்த எழுத்து, அக்கு என்ற இந்த எழுத்து. அந்த அடிப்படையில் ஆயுதம் என்பது ஒரு கருவியாகும். போர் கருவிகளை ஆயுதம் அல்லது ஆயுதம் என்றனர். குறிப்பிட்ட கருவியே ஆயுதம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கேடயம் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. கேடயம் என்பது அக்காலங்களில் போர் வீரர்கள் போர் செய்யும் பொழுது வட்ட வடிவமான இரும்பு கவசத்தை கையில் வைத்திருப்பார்கள். அதில் உட்புறமாக ஒரு கைப்பிடி என்பது இருக்கும். அதன் மேற்பகுதியில் 3 புள்ளிகள், மேலே ஒரு புள்ளி, கீழே இரு பக்கவாட்டிலும் 2 புள்ளிகள் இருக்கும். அவை எதற்கு பயன்படுகிறது என்றால், எதிர்நாட்டு வீரர்கள் தன் நாட்டு வீரர்கள் மீது வாள் வீசும் பொழுது அவற்றை கொண்டு தடுப்பதற்கு பயன்படுவதுதான் கேடயம். அந்த கேடயத்தில் 3 புள்ளிகள் இருப்பதனால் அதை நாம் ஆயுத எழுத்துக்கான சிறப்பு பெயராக பார்க்கின்றோம். தனிநிலை அப்படி என்றால் உயிரெழுத்தும் இல்லாமல், மெய்யெழுத்தும் இல்லாமல், உயிர்மெய் எழுத்தும் இல்லாமல் தனித்து வரக்கூடிய எழுத்து தனிநிலை என்று சொல்கின்றோம். முப்பார் புள்ளி அப்படி என்றால் கிராமத்தில் விறகு அடுப்பு பயன்படுத்துவார்கள். அந்த விறகு அடுப்பில் 3 புள்ளிகளை பெற்று வரும். 3 மேலே ஒரு புள்ளி, பக்கவாட்டில் ஒரு புள்ளி, அதன் எதிர் பக்கவாட்டில் ஒரு புள்ளி, இப்படி பெற்று வருவதை நாம் முப்பார் புள்ளி என்று நாம் சொல்கின்றோம். மாணவர்களே, நாம் தமிழ் எழுத்துக்களின் வகை மற்றும் தொகையில் உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பிலே உயிர்மெய் எழுத்து பற்றி பார்த்தோம். அதில் உயிரெழுத்து என்றால் என்ன, மெய்யெழுத்து என்றால் என்ன, அந்த உயிர்மெய் எழுத்து எத்தனை, அவற்றில் 2 வகையாக பிரிக்கின்றோம். அவற்றை
மெய்யெழுத்தோடு சேரும் பொழுது ஒரு உயிர்மெய் குறில் நெடில் என்ற இரு எழுத்துக்கள் கிடைக்கின்றன என்பதை பார்த்தோம். அடுத்தபடியாக ஆயுத எழுத்து பார்த்தோம். ஆயுத எழுத்து எண்ணிக்கை 1, அதை அக்கு என்று உச்சரிக்கின்றோம். அதனுடைய சிறப்பு பெயரை பற்றி பார்த்தோம். ஆயுதம் என்ற சொல்லும் எதற்கு பயன்படுகிறது என்பதை பார்த்தோம். இந்த அக்கு என்ற இந்த சொல் தமிழ் கற்றலுக்கான ஒரு குறியீடு என்பதை நாம் இந்த வகுப்பிலே பார்த்தோம். அடுத்த வகுப்பிலே நாம் தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை, அதனுடைய மாத்திரை அளவை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.